என்ன ஐசு, இன்னைக்கு ஏன் சாயங்காலம் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு? அது ஏன் கேட்குற அனிதா, ஏன் தான் வேலைக்கு போகிறோமோன்னு இருக்கு. சரியான சொல்லு பாட்டி எங்கள் மேனேஜர். அந்த ஆளு அதை செய்ய இதை செய்யன்னு உயிரை தான் வாங்குறான். மாமிக்கும் தெரியும். எத்தனையோ நாள் நானும் கண்டும் காணாம நகர்ந்து போயிட்டே இருந்தா இன்னைக்கு வேலை கொடுத்து என் உயிரை வாங்கிட்டான். அவன் எவனு காட்டு, நாளைக்கு அவன் மோரையை பேத்து கையில் கொடுக்குறேன். அப்பதான் அடங்குவான். பொம்பளை இல்லைன்னா இவனுக்கு என்ன கிள்ளிக்கிறையா? ஐயோ அனிதா, நீ வேற சும்மா இரு. வேலைக்கு போற பொம்பளைகளுக்கு அப்படி இப்படித்தான் நடக்குது. ஏன் எனக்கு மட்டுமா நடக்குது? உலகம் பூரா இதான் பிரச்சனை. என்ன செய்ய சொல்ற? நீ சொல்றது சரிதான். அதுக்காக இப்படி எத்தனை நாளைக்கு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியும்? ஒரு நாள் செருப்பு கழுத்தி அடிச்சோன்னா மறு நேரம் நம்ம கிட்டத்திலேயே வரமாட்டான். அதெல்லாம் என்கிட்டலாம் வாழாட்ட மாட்டான். அவன் வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். அவனை கண்டும் காணாம போறதுதான் நல்லது. என்ன கொஞ்சம் வேலையே அதை செய்ய இதை செய்யணும் உசுர வாங்குவான். வேற என்ன பண்றது? வேலையை விடுன்னு சொன்னா கேப்பியா? அதான் கை நிறைய சம்பாதிக்கிறார்ல, பின்ன என்ன? உனக்கு வேலைக்கு போகணும்னு ஏதாவது நிர்பந்தம் இருக்கா என்ன? ஐயோ அனிதா, உனக்கு 4 பசங்களாயிடுச்சு. 4 பேரையும் நல்லா படிக்க வைக்கணும். அவங்கள நல்ல வேலைக்கு அனுப்பணும். அதுதான் என் ஆசை. அதுக்கு ஒரு உதவியா இருக்குமேனு தான் நான் வேலைக்கு போறேன். இன்னும் கொஞ்ச நாள் அப்புறம் பசங்க வளர்ந்துட்டா நமக்கு தேவைகள் குறைஞ்சிரும். அப்புறம் எல்லாரும் செட்டில் ஆயிடுவாங்க. அது வரைக்கும் சும்மா இருந்து இங்க என்ன செய்ய? 2 பேரும் வீட்டில இருந்து சமையல் பண்ணிக்கிட்டே இருந்தா பின்ன நேரமும் போகணும்ல. அதான் இங்க இருந்தாலும் ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்க. இந்த பாரு, அவளை கையை உட்காந்து நீ தான் வெட்டுற. எனக்கு சமையல் பண்ணனா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் விதவிதமா பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுனா அதுல ரொம்ப ஆர்வம். அந்த வேலையை நீ என்கிட்ட இருந்து பிடிக்கிட்டா எப்படி? அதுவும் சரிதான். சரி, உன் தங்கச்சி வந்தாலே கல்யாணம்னு சொன்னால, நீ போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம்ல? ஆமா, கழுத கிடக்கு. வேற வேணையே வேண்டாம். அங்க போனா எங்க ஆத்தா எதையாவது ஏற்றி விடுவா. இது தேவையா? என்ன அனிதா, நீ அப்படியெல்லாம் பார்க்க முடியுமா? இருக்கிறது ஒரு தங்கச்சி. அவளுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க வேண்டியது உன் கடமை தானே. அப்படியெல்லாம் எப்படி விட முடியும்? நீ போய் என்ன ஏதுன்னு பாரு. நீ சொல்றது சரிதான். எனக்கும் போகணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அங்க போனா எங்க ஆத்தாக்கறி எதையாவது சொல்லுவா. இது தேவையான்னு தோணுது. எங்க அப்பாக்காக போய் நிக்க வேண்டியதான். எப்ப கல்யாணத்துலயா? அதெல்லாம் கிடையாது. நான் வீட்டுல இருப்பேன்ல, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே. நீ போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வா. நம்ம ஏதாவது செய்யணும்ல. என்னத்தை செய்ய? அதான் எங்க ஆத்தா எதையாவது செய்வாள்ல, பின்ன நம்ம செய்யறதுக்கு என்ன இருக்கு? அப்படியெல்லாம் பேசாத அனிதா. என்னமாவது ஒரு 10 பவுனாது உன் தரப்புல இருந்து போடணும் தானே. அது எப்படி? ஆமா, நகை விற்கிற விலைக்கு 10 பவுனு. 10 பவுனை இவளுக்கு போட்டுட்டு அப்புறம் நமக்கு 2 வாண்டு இருக்க, என்ன செய்யறது? அப்படியெல்லாம் பேசாத. அதுங்க சின்ன பிள்ளைங்க தானே, இன்னும் வளர்றதுக்கு வருஷம் இருக்கு. நீ முதல்ல உன் தங்கச்சிக்கு உன் தரப்பா ஒரு 10 பவுனு போடணும். நான் போய் நகையை எடுத்துட்டு வர பாக்குறேன். நீங்க பாரு, நீ நாளைக்கே போய் ஒழுங்கா பார்த்துட்டு வா. அம்மாவை பார்த்து என்ன பேசியிருக்காங்க என்ன ஏதுன்னு கேளு. எவ்வளவு நகை போடுறாங்க என்ன ஏதுன்னு. என்ன? சரி ஐசு, ஆனா அத்தான் என்ன சொல்லுவாரோ? உனக்கு போகணும்னு ஆசை இருக்குல்ல, அத்தான் கிட்ட நான் பேசிக்கிறேன். அப்பா, காய் என்னமோ 2 வாரம் அப்படியே வகை வகையா கல்யாண வீட்டுக்கு சமைக்கிற மாதிரில படப்பி வச்சிருக்கிய. கோசு, வெங்காயம், கேரட்டு, தக்காளி, பீன்ஸ், அப்புறம் குக்கும்பரு, அது இதுன்னு. இங்க பாருங்க, இம்புட்டையும் சமைச்சி யாரு சாப்பிட போறா? அதுவும் காயா வாங்கி குமிச்சு வச்சிருக்கிய. என்ன வாங்கிட்டேன்னு கேட்கறேன். அங்க ஒருத்தி நல்ல மூஞ்ச பார்த்து என்னத்த பேசிட்டு இருக்கிய? 2 பேரும் அப்படியே கொஞ்சம் குழவுவிய, அப்படியே சண்டையை போட்டுட்டு நிப்பிய. ஆமா, ஒரு காய் வெட்டுறதுக்கு இம்புட்டு காய் படப்பி வச்சிருக்கேன். அதுவும் நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் சரிப்படுமா? ஏமல, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? காய் திங்கிறதுக்கு வாயை கடிக்குதோ? இங்க பாரு, இன்னைக்கு பீட்ரூட்டு பொரியல், கேரட்டு பொரியல், அவரைக்காய் பொரியல், அப்புறம் வெண்டைக்காய் சாம்பார் எல்லாம் செய்ய போறோம். பேசாம போய் ஓரமா உட்காரு. மனுஷன் ஒரு நாள் சனி நேரம் வீட்டுல இருந்தா காயா போட்டு கொள்றது. அதுலயும் எத்தனை காய்? சரி, சாம்பார் வைக்கல, ஒரு ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கே, அதை செஞ்சாதான் என்ன? ஏலே, வெஜிடேரியன் சாப்பிடணும்னு எல்லாரும் வீட்டில் இருக்கீங்களே, காய் செய்வோன்னு உட்காந்தா ஃபிஷ் ஃப்ரை செய்யணுமா? ஃபிஷ் ஃப்ரை இங்க பாரு, பேசாம போயிரு. உனக்கு ஏனிய பார்த்தா பாவமே தெரியாதா? மனுஷன் எலும்பும் தோலுமா இருக்கானே. சரி, கொஞ்சம் மீன் கீன தின்னு அப்படியே நல்ல ஸ்ட்ரென்த்தனா இருக்கட்டும், புரோட்டீன் ரிச் ஃபுட்டா சாப்பிடட்டும். அப்புறம் ஹேர் லாஸ்லாம் ஆகாது, நல்ல முடி வளரும், அவனுக்கு நல்ல தேவையானது கொடுப்போம் அப்படியே நினைக்கிறியா? உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்குதா? ஓ, புரோட்டீன் ரிச் ஃபுட் வேணுமா ஐயாக்கு? கொடுப்போம். அதுக்கு புரோட்டீன் ரிச்சா இருக்கிறது கொண்டக்கடலை. கொண்டக்கடலையே செஞ்சு தரேன், சோயாபீன் செஞ்சு தரேன், சரியா?
உனக்கு கழுவி பெருக்கி மசாலா தடவி பொரிச்சு கொடுக்கணும் அப்படித்தானே? இங்க பாருமா, நான் உன்கிட்ட பேசல, நான் அனிதா அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன். நீ தான் சரியான வெஜிடேரியன். நீ மூட்டு காய வேலைக்கு போயிட்டு வரும்போது உன்னை யார் வாங்கிட்டு வர சொன்னா? என்னமோ கல்யாண வீட்டுக்கு காய் வாங்குற மாதிரி வாங்கி வச்சிச்சு எல்லாரையும் டார்ச்சர் பண்ற. இல்ல, காய் நல்லா சாப்பிட்டாதான் நல்லா வளர முடியும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாம நீ ரொம்ப கலரா அழகா ஆயிருவ. அதான் நிறைய காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். சும்மா எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி பொய்யா சொல்லிட்டு தெரியாத, போமா. உடனே கோவம் வந்துட்டு கோவத்துல போயிட்டான். ஐயோ ஐசு, அவனுக்கு ஃப்ரீசர்ல ஒரு டப்பால மீன் வச்சிருக்கேன், அதை எடுத்து வெளியே வை, பொரிச்சு கொடுப்போம். சும்மா இரு அனிதா, ஒரு நாள் மீன் சாப்பிடலன்னா என்ன, தினமும் மீன் கேட்குறான். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஒரே கவிச்சி வடையா அடிக்கும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இன்னைக்கு காயை நல்லா செஞ்சு கொடுப்போம், சாப்பிடட்டும். ஏய், அவன் என்ன காய் சாப்பிட மாட்டேன்னா சொல்கிறான்? அதான் சாம்பார் வைக்கிறல்ல, ஒரு துண்டு மீனை பொரிச்சு கொடுத்தா ஒன்றும் ஆயிடாது, எடுத்து வெளியே வை. அதானே, அவனை மட்டும் விட்டே கொடுக்க மாட்டியே. அவன் எதுக்குமே ஆசைப்பட மாட்டான்டி. அவன் ஆசைப்படுற ஒன்னே ஒன்று மீன் தான். அதனால அதை பிள்ளைக்கு செஞ்சு கொடுத்தா என்ன, நல்லது தானே? அவன் சொன்ன மாதிரி கண் பார்வைக்கு முடிக்கு எல்லாத்துக்குமே மீன் நிறைய சாப்பிடணும், நல்லது தானே? அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கான், அவனுக்கு செஞ்சு கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, அவனை விட்டே கொடுத்துடாத. சரி, நான் காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். சரி ஐசு. டேய் அஸ்வின் எங்கடா, ஆளை காணோம்? அவன் வீழ்ச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான். அவளுக்கு வெஜிடேரியன் ஃபுட்டா செஞ்சுருக்காங்களாம், ஃபிஷ் கூட இல்லைன்னு வீஞ்சிட்டு இருக்காரு. அப்பா, நான் வேணா போய் தம்பியை கூட்டிட்டு வரட்டா? இல்லடா, நான் கூப்பிடுறேன். அஸ்வினே, அஸ்வினே, டேய் இங்க வாடா. என்ன ஐயா, எட்டி பார்க்கறது? கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், பீட்ரூட் பொரியல், அப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை, ரைஸு, சாம்பார், அவியல், அப்பளம் எல்லாம் இருக்கு. என்ன பார்க்கறது? அதான பார்த்தேன், வெஜிடேரியனா கொண்டாந்து அடிச்சு வச்சிடுவானே. சரி, யாரா அப்படி இருக்காளோ தெரியல. ஒரு மனுஷனுக்கு ஒரு ஃபிஷ் ஃப்ரை பிடிக்குமேன்னு கேட்டா என்னைய என்ன கேள்வி கேட்கடா. சரி, நான் பார்த்துக்கிறேன் எல்லாரையும். இங்க எல்லாரும் ஒத்தே உட்காந்து சாப்பிடுங்க. யாமல தம்பி இப்படி கோவப்படுற? அனிதாமா உனக்காக மீன் பிடிச்சிட்டு இருக்கு, ஸ்மெல் வரலையா? என்ன சொல்ற? மீன் பிடிக்குதா? அதான் பார்த்தேன், என்னமோ லேசா ஒரு எண்ணெய் வாட மாதிரி இருந்துச்சேன்னு. சரி, ஒரு நப்பாசியில கோத்துல பேசிவிட்டேன், சொல்லிவிடாத, குத்துற மாட்டா. ஆமல, நப்பாசியில பேசுவேன், நப்பாசியில எம்பிட்டு குசும்பு இருக்கு உனக்கு. மீன் பார்த்ததான் சோடே அடங்கும் போல இருக்கு. அப்போ என்ன ஒரு வாசனை. உன் சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், எல்லாத்தையும் இப்படி கையில வச்சுக்கிட்டே தான் பேசிக்கிட்டு இருப்பியா? சரி, ரவையெல்லாம் போட்டு மீன் அப்படி தடவி நல்லா போடு போடுன்னு பொரிச்சியா? ஏன் நான் பொரிக்காட்டா? ஐயா, நீங்க வந்து பொரிக்க வேண்டியதானே? சடி சடி, பேசி பேசி கொள்ளாத. குடு குடு, அவள வாசனை அடுக்கு. என்ன பேச்சு பேசுறா? ஓடமா போய் உட்காந்து அப்படியே முள்ளு பார்த்து மெதுவா திங்கிறேன். எல்லாருக்கும் சோத்த போடு, எல்லாரும் நல்ல சோத்து மாட மாதிரி சோத்தை திங்கட்டும், நான் மீனை திங்குறேன். சரியான ஆளுதானே நீ. ஏம்மா, அவனுக்கு மீனை கொடு, எங்களுக்கு வேட பொரிச்சிட்டு வா. சின்ன பிள்ளைகள் கூட பொறுக்குது, ஆனா இவன் பொறுப்பானா? மீனு கொட்ட ஓடத்தில மீனு ஒன்னாங்க, மீனு ரெண்டாங்க, மீனு மூணாங்க, வாங்க போனே சிஞ்சா சிஞ்சா சிஞ்சா. சூப்பரா இருக்கு அனிதாம்மா. என்னோட மீன் இருந்தா பொரிச்சு வை, முதல்ல இதை சாப்பிட்டு வரேன், சரியா? பாய். இல்ல, வீடு புறம் சிந்திடாத, நீ டேபிள் உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? அதெல்லாம் சிந்த மாட்டேனே, நம்மளுக்கு டேபிள்லாம் சாடி விடாது. ஏ அனிதா, ஐசா எங்க? நீங்களும் வந்து உட்கார வேண்டியதானே, எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். ஏங்க, இப்பதான் சமையல முடிச்சோம், அவ குளிக்க போயிருக்கா, நானும் குளிக்கணும். நீங்களும் பசங்களும் முதல்ல சாப்பிடுங்க, நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். ஏய், அப்ப எல்லாரும் குளிச்சுட்டு வந்து சேர்ந்து சாப்பிட வேண்டியதானே, எம்பிட்டு நேரம் ஆக போகுது? இப்போ நாங்க எம்பட்டு நேரம் காத்துக்கிறது? எங்களுக்குலாம் பசிக்குதுப்பா. ஏம்மா, சோத்த போடுமா. பாத்தீங்களா, பிள்ளைங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டு. நீங்களே சாப்பிடுங்க, நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். சரி அனிதா. ஏன்டா வர வர எங்க கிட்ட எல்லாத்தையும் மறைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்படித்தானே? என்னடி இது, அப்படி என்னத்தை நான் மறைச்சிட்டேன்னு ரெண்டு பேரும் என்னை உட்கார வச்சு அங்கிட்டும் இங்கிட்டும் உட்காந்துக்கிட்டு இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கியே? சும்மா பொய் சொல்லாதீங்க தான், எனக்கு எல்லாம் தெரியும். இந்த அஸ்வின் பையனும் உங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தானாமே, உடம்பு சரியில்லாம எல்லாம் எங்ககிட்ட மறைச்ச விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறா. நேற்று அவள் தான் என்கிட்ட சொன்னா. அடிப்பாவி,
எல்லா இடத்துலயும் இப்படி வேவு பார்க்கறதுக்குன்னு ஆட்களை வப்பேலோடி. ஏய், ஒரு இடத்துக்கு மனுஷனை நிம்மதியா போக விட மாட்டியே, அப்படித்தானே? யோ, எங்களை விட்டுட்டு அப்படி எங்க போயிருவேரு? இங்க பாரு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஒண்ணு இல்லாதனால நான் சும்மா விடுறேன். ஏதாவது ஒண்ணுன்னா எங்களுக்கு தெரிய வேண்டாமா? அது என்ன எங்ககிட்ட மறைக்கிறது? அந்த வாண்டு பைய வரட்டும், அவனுக்கு இருக்கு. எல்லா விஷயத்தையும் வந்து எழுதுவான். இதை மட்டும் கமுக்கமா மறைச்சிருக்கானே, எப்பேற்பட்ட ஆளு? ஏன் தான் இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன டென்ஷன்? கவனமா இருக்க வேண்டாமா? நீங்க நல்லா இருந்ததானே நாங்களாம் நல்லா இருக்க முடியும். ஏய், எனக்கு ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட சொன்னா உடனே கொடி பிடிச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு நிப்பியே. அதான் சொல்லல. அதான் ஒண்ணும் இல்லைன்னு உன் ஃப்ரெண்டே சொல்லியிருப்பல்ல. சொன்னா ஆனா சரியான ஆளுதான் நீங்க. அதான், அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும். அனிதாவோட தங்கச்சிக்கு கல்யாணம்னு வந்து சொல்லிட்டு போனால, அவளுக்கு ஏதாவது செய்யணும்ல. அனிதாவும் போயிட்டு வரட்டும் தான். நான் என்ன போக வேண்டாம் நான் சொல்ல போறேன். அவ ஆத்தா தான் என்னத்தையாவது ஏத்தி விடுவா. இவளும் அதை கேட்டுட்டு இங்க வந்து தையத்தக்கன்னு ஆடுவா. இனி ஏத்தி விடுறதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒன்னும் பழைய அனிதா இல்ல, தக்க தையன்னு குதிக்கிறதுக்கு. சரி சரி, போயிட்டு வா. அப்போ நீங்க வர மாட்டீங்க, அப்படித்தானே? ஏய், உங்க ஆத்தா முறையிலலாம் மனுஷன் முடிப்பானா? கொஞ்சம் படா பட்டி எடுத்துருக்கா. வேணும்னா காலையில நான் அங்க கொண்டு உன்னை விடுறேன். சாயங்காலம் நீ போனை பண்ணு, உன்னை கூட்டிட்டு வரேன். அதுவும் சரிதான். அந்த பிள்ளைக்கு ஏதாவது நகை எடுத்து போடணும்ல. போடுவோம், வேண்டாம் சொல்றேன். முதல்ல அவ போய் பார்த்துட்டு வரட்டும், அப்புறமா என்ன செய்யணுமோ அதை செய்வோம். இப்ப யாருக்கு என்ன தங்க செய்ய போடியே? அப்படி யாருக்கு? அந்த வந்துட்டு போனால அந்த ஆடு காலிக்கா வந்துட்டியா? உன்னதான் காணோன்னு தேடணும். ஆமா, அவளுக்கு தான். உனக்கும் ஏதாவது செய்யணும்னா செய்ய வேண்டியதான். ஆமா, அது ஒண்ணுதான் கொடை. எனக்கு செய்யலான்னு இப்ப நான் வீஞ்சுக்கிட்டு கிடக்கணும். சும்மா சொன்னேன், யாருக்கு என்னத்தை செய்ய போடியன்னு. உடனே அங்கிட்ட மல்லுக்கு நிப்பிய. அதெல்லாம் போகட்டும், எல்லாரும் சாப்பிட்ற நேரத்துக்கு உன்னை தேடினமே, எங்க போன? எங்க அண்ணன் காண எங்க அம்மாவை பார்க்கறதுக்கு வந்திருந்தான். அதான் என்னத்துக்கு இந்த பக்கம் வந்த? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு வரேன். ஏடி, என்னடி சொல்ற? அண்ணனா வந்துச்சு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. சொன்ன உடனே இப்போ என்ன செய்ய போற? பேசாம அவன் வேலையை பாடு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவரே துரத்து வரான், அப்புறம் அவரே வருவாரான் கூப்பிடுறதுக்கு. ஏய் அப்பா, என்ன பேச்சு பேசுறா? இம்புட்டோடு இருந்துகிட்டு பொறிஞ்சி தானே தள்ளுறா. ஏய், அவ சொல்றதுலயும் என்ன தப்பு இருக்கு? அதுவும் சரிதானே, விடு. இப்போ உன் ஃப்ரெண்ட் பேர் என்னமோ சுந்தரவல்லியா, உன்னை தேடி பார்க்க வந்திருக்காங்க. ஏலே, என்னல சொல்ற? சுந்தரவல்லியா? அதேவா அடுத்தால? அதானே, அப்பாக்கு ஒரு பர்சனல் ஃப்ரெண்ட் யாரும் இருக்க கூடாதா? உடனே எவ என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணுவியே. இங்க பாரு, பேசாம வீட்டுக்குள்ள கட. ஏப்பா, நீ போய் பார்த்துட்டு வாப்பா. என்னடா சொல்ற? சுந்தரவல்லியா வந்திருக்கா? அதென்ன வீட்டு பக்கம் வந்திருக்கா? என்னதான்? யாரு? புது கேர்ள் ஃப்ரெண்டா? அடியே, நீங்க வேற சும்மா இருங்க. நம்ம சுந்தரேசன்ல அவரோட ஒய்ஃபு தான் அந்த சுந்தரவல்லி. அவரு கொஞ்ச நாளா உடம்பு முடியலன்னு வேலைக்கு வரல. அதனால அந்த அம்மா நான் வேணா பார்க்கட்டான்னு கேட்டுச்சு. உங்களுக்கு என்ன தெரியும் எது தெரியும்னு கேட்டிருந்தேன். அதான் பயோடேட்டா கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க. அதென்ன வீடு தேடி வந்து கொடுக்கறது? இந்த வேலையெல்லாம் ஆபீஸோட நிப்பாட்டிக்கோங்க. ஆபீஸ் வேலையை வீட்டு பக்கம் இழுத்துட்டு வந்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. அதானே உனக்கு பிடிக்காத? எப்படி உனக்கு பிடிக்கும்? சடி எல்லாரும் கிளம்புங்க, எனக்கும் வேலை இருக்குல்ல. என்னல வேலை? என்ன வேலை? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. இது அஸ்வினோட பர்சனல். கிளம்புங்க. சரிதான், போய் என்னன்னு பாருங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்க போறாங்க. சரி ஐசு. இல்லே, உனக்கு மீன் பொரிச்சு கொடுத்தவளே நானு. சும்மா என்கிட்ட வம்பளத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நாளைக்கு மீன் வராது, அதை ஞாபகத்தில் வச்சுக்க. ஐயோ அனிதாம்மா, அப்படி சொல்லல. உனக்கும் வட வேலையெல்லாம் இருக்கும். பொங்கல் வருது, வெள்ளை அடிக்கணும், அப்புறம் நிறைய சாமான் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டே சொன்னேன். ஆமா, உங்க அம்மா காடி பொங்க பொடி இந்த வருஷமாவது கொடுப்பாளா கொடுக்க மாட்டாளா? இல்ல, எவம்ல அது ஏன் பொண்டாட்டிய பொங்கு பொடி கொண்டு வரணும்னு சொல்றது? இங்க பாரு, என் பொண்டாட்டிக்கு எல்லாமே நான் தான். வாயை முடிக்கிட்டு கம்மன் கிடக்கணும். அதானே, ஒரு பெரிய மனுஷனை கேட்க விட மாட்டேல. சடி போனா போது பொழைச்சு போட்டோம், இடத்தை காலி பண்ணுங்க. சரி வாய்ஸ், நாமளும் போய் லிஸ்ட் எழுதுவோம். சரி அனிதா. அப்பா, இவங்களை அனுப்பி முடிக்கிறதுக்குள்ளேயும் பெரும் பாடாதான் இருக்கு. நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். எல்லாரும் போயிடாதீங்க, அப்படியே இருங்க சரியா? இன்னைக்கு நாம பார்க்க போற பொருள் என்னன்னா, நிர்லான் ஸ்மார்ட் ட்ரிபிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாக் பாட் கசரோல் with stainless steel lid pot
லிட்டர் வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு கீழே வர வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி இதை ஆர்டர் போட்டுக்கோங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற பொருள் பிரஸ்டீஜ் பிளாட்டினா பாப்புலர் சாஸ் பேன் 16 சென்டிமீட்டர் டயாமீட்டர் வித் லிட் 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இண்டக்ஷன் பாட்டம். இதோடைய இப்போதைய விலை 925 ரூபாய். முந்தைய விலை 1120 ரூபாய் இருந்திருக்கு. 17% ஆஃப்ல Flipkartல கிடைக்குது. வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு கீழே வர வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி இந்த சாஸ் பேனை ஆர்டர் போட்டுக்கலாம். பிரஸ்டீஜ் பிளாட்டினா பாப்புலர் சாஸ் பேன் 16 சென்டிமீட்டர் டயாமீட்டர் வித் லிட் 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இண்டக்ஷன் பாட்டம். இதோடைய இப்போதைய விலை 925 ரூபாய். முந்தைய விலை 1120 ரூபாய்க்கு இருந்திருக்கு. 17% ஆஃப்ல Flipkartல கிடைக்குது. வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு கீழே வர வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி இதை ஆர்டர் போட்டுக்கோங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற பொருள் ஒரு தோசைக்கல்லு நிர்லான் நான் ஸ்டிக் அலுமினியம் நான் இண்டக்ஷன் பேஸ் கேஸ் ஃப்ரெண்ட்லி ஃபிளாட் தோசை தவா. அதாவது இது இண்டக்ஷன் பாட்டத்தில் வைக்க முடியாது, கேஸ்ல வைக்கலாம். அலுமினியம் நான் ஸ்டிக் உள்ள தோசை தவா 27.6 சென்டிமீட்டர் டயாமீட்டர் உள்ள தோசைக்கல்லு. இதோடைய இப்போதைய விலை 460 ரூபாய். முந்தைய விலை 730 ரூபாய் இருந்திருக்கு. 36% ஆஃப்ல Flipkartல கிடைக்குது. வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு கீழே வர வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி இந்த தோசை தவாவை ஆர்டர் போட்டுக்கோங்க. நிர்லான் நான் ஸ்டிக் அலுமினியம் நான் இண்டக்ஷன் பேஸ் கேஸ் ஃப்ரெண்ட்லி ஃபிளாட் தோசை தவா 27.6 சென்டிமீட்டர் டயாமீட்டர் அலுமினியம் நான் ஸ்டிக். இதோடைய இப்போதைய விலை 460 ரூபாய். முந்தைய விலை 730 ரூபாய் இருந்திருக்கு. 36% ஆஃப்ல Flipkartல கிடைக்குது. வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு கீழே வர வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி இந்த தோசை தவாவை ஆர்டர் போட்டுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வம் தமிழ் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே. இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப பிஸியா இருப்பீங்களா? ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லவ் யூ அம்மா. ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி நல்லா இருக்கீங்க? ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டே ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா செல்லம், லவ் யூமா. ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களாக்கா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பசங்க எப்படி இருக்காங்க? லவ் யூ அக்கா. ஹாய் மசலாமா, தங்க குட்டி பூச்சி குட்டி ரேல குட்டி மேல குட்டி எப்படி இருக்கு? ஐ லவ் யூ சோ மச் அம்மா. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மசலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க?
ஹாய் மாசிலாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சூரிய பிரகாஷ் மாரியம்மாள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மாரியம்மளம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மாரியம்மளம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? லவ் யூ so much அம்மா. ஹாய் சூரியபிரகாஷ் மாரியம்மலக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூரியபிரகாஷ் மாரியம்மலக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் விபிலாம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? லவ் யூ so much அம்மா. ஹாய் விபிலாம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் உமா குட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் உமா குட்டி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் உமா குட்டி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் உமா குட்டியம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் உமா குட்டியம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? சாப்பிட்டியாம்மா? ஹாய் மகியக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகியக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகியம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மகியம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? லவ் யூ அம்மா. ஹாய் நேசமணியக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணியக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நேசமணியக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நேசமணி ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் விஜயம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? சாப்பிட்டியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் விஜயாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ அக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். பை. I love you my dear